எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இன்றைக்கி நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 2 எபிசோட் 7 to 9 தாங்க பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பிரேக்கிங் பேட் எபிசோட்ஸில் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரிப்பா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சில வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 7 நெகரோ பை யூசுவல். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 மொட்டைங்க கிட்டார் வச்சு ஜாலியாக வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வால்டர் ஒயிட் இருக்கார்ல, அவர் இப்போ புதுசாக ப்ளூ மெத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அது பயங்கரமாக ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால் மற்ற கேங்ஸ்டர்ஸ் எல்லாமே காசு தான் மற்ற கேங்ஸ்டர்ஸ் சொன்ன அந்த ட்ரக்ஸு எல்லாமே சரியாக போக மாட்டேங்குது. இவரது மட்டும் தான் டாக் ஆஃப் த டவுனில் இருக்குது. மற்ற கேங்ஸ்டர்ஸ் யார் அந்த ஹைசன்பர்க்ன்ட்டு ரொம்பவே மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம தலைவன் மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு. யார்? நம்ம வால்டர் ஒயிட், அதாங்க நம்ம ஹைசன்பர்க். ஸோ அங்கே இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே காண்டாகிறாங்க. யார் இவன் நம்ம இடத்த இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், நாம தான் இங்கே ராஜாவாக இருந்தோம், ஆனால் இப்போ இவன் நம்மள எல்லாத்தையுமே கவுத்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த 3 மொட்டைங்க பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணினா நமக்கு நம்ம வால்டர் ஒயிட் தான் காமிக்கிறாங்க. அவர் ஒரு பையனுக்கு சின்சியராக கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பையன் போனதுக்கப்புறமா மேலே சீலிங் உடைக்கிறாரு. அது ஆக்சுவலி டெர்மாகோல் மாதிரி இருக்குது. அதை உடச்சி அங்கே ஒரு ஃபோன் இருக்கிறாரு. ஸோ இந்த ஃபோனால் தான் இப்போ வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு சண்டை போயிட்டுருக்கு. இவருக்கும் ஸ்கேல் இருக்கும். அந்த ஃபோன் எடுத்து இங்கே ஒழிச்சு வச்சிட்டாரு. ஜெஸ்ஸிக்கு ஃபோன் பண்ணால் அவன் ஃபோனே எடுக்கல. என்ன அவன் ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டு செம்ம காண்டா வராரு. அதனால் என்ன பண்ணா, காரை தட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா கதவை தட்ட திறக்கவே மாட்டான். அப்போ அந்த ஜெயின் பொண்ணு வரா. யார் நீங்கன்னு கேட்கும்போது, உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது, இந்த வீட்டோட ஹவுஸ் ஒன்று நான் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, இவனோட பையன் தான் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் ஸ்பேர்க்கி இருந்தால் தாங்கன்னு சொல்லும்போது, இல்லை நான் தர முடியாது அப்படின்ற சொல்கிறாங்க. அப்பா நம்ம ஜெஸ்ஸி திறக்கிறாரு. உள்ளே வாங்க அப்பா அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் என்னோட பையன் தான் உள்ள அப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல. உள்ளே வாங்க அப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா ஜெஸ்ஸி ஒட்டு கேட்டு தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறமா அவங்க 3 பேருமே அதான் 2 பேரும் உள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறமா ஜெஸ்ஸி நான் வால்டர் கேட்குறாரு, இந்த மாதிரி அவங்ககிட்ட காசை வாங்கினேன்னு சொல்லிட்டு காசு தராரு. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிமா சொல்கிறாங்க. நான் ஒருத்தனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம வால்டர் நினச்சிட்டு இருக்காரு. அவனுக்கு செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ கொண்டுட்டியாடா அப்படின்ற மாதிரி வால்டர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நாலாம் கொல்ல ஏடிஎம்ஸ் என்ன திருடி இருக்கிறானுங்க, பெரிய அழகையாக இருப்பானுங்க போல இருக்குது. 2 போதகார ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அந்த ஒய்ஃப் என்ன பண்ணிட்டான்னா, அந்த ஹஸ்பண்ட் மேலே அந்த ஏடிஎம் மிஷினை போட்டு உடச்சி சாவச்சிட்டா. நான் அதுலேருந்து கொஞ்சம் காசு வந்துச்சு, அதை நடத்துங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அடே நீ கொல்லுவன்னு நினச்சனா அப்படி சொல்லிட்டு வந்துருக்கிற. வெளில இந்த மாதிரிலாம் சொல்கிற ஒரே அசிங்கமாக இருக்கு. ஏன்னா டியூகோவாக இருந்தால் இன்னேத்திக்கு அவனே கொண்டிருப்பான். ஸோ அதனால் யார் எது கேட்டாலுமே நீ கொன்னியான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டு போயிடுன்னு சொல்லும்போது, நான் அதான் பிரச்சனை மாட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பிரச்சனை இல்லைலாம் ஒரு மாட்டேன் யார் கேட்டாலும் நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு உன் மேலே ஒரு பயம் வரும்னு சொல்லும்போது ஜெஸ்ஸி அதை காதிலே வாங்கல. இப்படி கட் பண்ணிங்கன்னா நம்ம ஹேங்க் தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அவர் இப்போ புதுசாக ஒரு ஆஃபீஸ் போயிருக்காருல, அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க வீட்டில் ஃபன் பண்ணலாம், ஜாலியாக பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க இவர் பேசுகிற காதில் கூட வாங்க மாட்டாங்க. இது கூட அசிங்கமாக போயிடுது. ஸோ அங்கே யாருமே அவருக்கு டச் ஆக மாட்டாங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு வால்டர் தான் காமிக்கிறாங்க. அவர் காசு எடுத்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டே அந்த மித்த எடுத்துக்கிட்டு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஜெஸ்ஸி ஒரு ஃப்ரெண்ட்ஸு அவங்கள்ட்ட எடுத்து போய் கொடுக்கணும் வரேன். கொடுக்கும்போது அவங்க 3 பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஜெஸ்ஸி தான் அவங்களை கொண்டானா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் அந்த ஹஸ்பண்டை கொண்டானா கேட்கும்போது, ஸோ இவங்களுக்கு இப்படியே மெயின்டைன் ஆகட்டும். அப்போ தான் ஜெஸ்ஸி மேலே ஒரு பயம் வரும்ட்டு, ஆமாம் ஜெஸ்ஸி தான் கொண்டா, பார்த்து இருந்துக்கோங்க, அப்புறம் உங்களை கொண்டுற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் காமிச்சிட்டு போகிறாரு. ஆனால் இவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு ஜெஸ்ஸி தான் கொண்டிருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா, ஜெஸ்ஸி கொள்ளலை. அந்த ஒய்ஃப் இருக்குது தெரியுமா, அவள் தான் அந்த ஹஸ்பண்ட் மேலே ஏடிஎம் மிஷினை தள்ளி விட்டு சாவடிச்சிட்டா. இவங்களாமே ஜெஸ்ஸி தான் கொண்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஜெஸ்ஸி மேலே ஒரு பயமும் வருது. இப்படி கட் பண்ணினா அவங்க ஸ்கைலில் தான் காமிக்கிறாங்க. ஸ்கைலில் புதுசாக வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் உட்காடுறாங்க. அங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு இவங்க ஆஃபீஸ் போகலாம் இருக்காங்கன்னா, வால்டர் ஒயிட்டோட அந்த காசுக்காக தான். ஸோ இப்போ எலியோட ஒய்ஃப் தரமாட்டேன்னு சொன்னனால இப்போ இவங்க வந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி டெட்டுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் இருக்காருன்னு கேட்கும்போது, அவர் கொஞ்சம் பார்க்க முடியாது, பிஸியாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணால் ஸ்டேட்டை டெட்டை போய் பார்க்குறாங்க. டெட்டுமே இவங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் கள்ளக்காதல் கூட இருந்திருக்கு. ஸோ ஆனால் இப்போ என்னன்னா நான் வேலைக்கு சேர வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவங்க இங்கே தான் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ தான் கேட்கும்போது, எதுக்கு என்ன வேலை செய்ய முடியும் சொல்லும்போது, இந்த மாதிரி பிகினர் டேட்டா என்ட்ரி தான் வேலை பார்க்கலாம் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இதுதான் முன்னாடி வேலை செஞ்சிருக்கல, அப்போ எதுக்கு நீ பிகினர் ஸ்ட்ரெயிட்டாக மேனேஜராகவே மேனேஜர் ஏதோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெரிய பதவியில் உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கைலர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கட் பண்ணினா நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ வால்டர் ஜெஸ்ஸியோட ஒன்று சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு மேப்பை காமிக்கிறாங்க, அந்த ஏரியா மேப்பை. இப்போ இவ்வளோ வரைக்கும் நம்ம இந்த தெருவில் தான் மெத்து வந்துட்டு இருக்கோம், பக்கத்தில் போய் மெத்து வைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி இல்லை முடியாதுப்பா, பக்கத்தில் வேறு எவனா இருப்பான், அதுக்கப்புறம் நம்மள ஏதாவது கொண்டுற போகிறான், ஏதாவது பெரிய பிரச்சனை இருப்போது, அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜெஸ்ஸி சொல்கிறான். ஸோ வால்டர் இல்லை நம்ம போய் பக்கத்தில் போய் விற்றா தான் நம்மளோட வேல்யூ தெரியும், நம்ம ப்ளூ விற்றதும் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகணும், அதே மாதிரி நமக்கு நிறைய காசு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெஸ்ஸி உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குடா, நீ போய் கண்டிப்பாக போய் விற்கலாம், நீ ஒரு சூப்பரான ஒரு ஆள்ரா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ தேவைக்கு ஏற்ப மாதிரி யூஸ் பண்ணிப்ப, இப்போ உனக்கு தேவையில்லைன்னா நீ என்ன தண்டம் வேஸ்ட்டுன்னு, அதுவே உனக்கு தேவைன்னா இந்த மாதிரி தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாரு. வால்டர் இவங்கெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே கிளம்பிடுறாரு. இப்படி கட் பண்ணினா நமக்கு ஹேங்கை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் ஒரு பாஸ் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் இவங்களுக்குலாம் சீஃப். அவங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா தம்மு பற்ற வச்சு ஜாலியாக சிகரெட் அடிச்சுட்டு இருக்காங்க. இவர்
எதுக்கு சார் சிகரெட்லாம் அடிச்சிட்டு இருக்கோம், வாங்க சார் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப நேர்மையானவர். அங்கே இருக்கிற அந்த சீஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடமே ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், நீ ரொம்ப நேர்மையான போல இருக்குது, என் பேர் என்ன தெரியுமா, அவர் பேர் சொல்கிறாரு. அவர் பேர் வந்து ஸ்பானிஷில் இருக்குது. ஸோ அதுக்கான அர்த்தத்தை சொல்கிறாரு. அதுக்கு பேர் வந்து ஆமாம், ஸ்லோவாக போகும், ஆனால் அது டெஸ்டினேஷன் கரெக்டாக போய் அடைஞ்சிரும், ஆனால் நம்மளும் ஸ்லோவாக போவோம், கரெக்டாக போய் நம்ம டெஸ்டினேஷன் அடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த சீஃப் சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹேங்க்குமே வந்து செம்ம காண்டாகிறாரு. இப்போ கட் பண்ணினா அவங்க ஸ்கைலர் இதை காமிக்கிறாங்க. ஸ்கைலர் வந்து இந்த வேலைக்கு போகிற விஷயத்த வந்து மரியா கிட்ட சொல்கிறாங்க. மரியா வந்து லைட்டாக காண்டாகிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இப்போ எதுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லை நான் வேலைக்கு போகணும், அப்போ தான் வந்து நம்ம வால்ட்ரேட்டுக்கான அந்த வந்து கேன்சர் இதை வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ண முடியும், அப்போ தான் காசு சீக்கிரமாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதை நீ வந்து வால்ட்ரேட்ட சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லணும், அவர் வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து வால்ட்ருமே அங்கே வராது. வந்ததுக்கப்புறமா அவங்க கிட்ட வந்து இதை சொல்கிறாரு. ஆனால் வால்ட்ரு ஒத்துக்கவே இல்லை. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நான் பார்த்துக்கிறேன், எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி இதுவாகிற அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயின் பண்ணாதான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க கேட்குற மாதிரி எல்லாம் இல்லை, நான் இப்போவே போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போலாம் போகாத, நீ வேணாம் அப்படின்ற மாதிரி வால்ட்ரு சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அடம் பிடிச்சி ஸ்கைலருமே வந்து வேலைக்கு போகிறாங்க. எங்கன்னா அந்த டெட்டோட வேலைக்கு. இப்போ கட் பண்ணி நம்ம ஜெஸ்ஸி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவள் வந்து அங்கே ஜேன் உட்காந்துட்டு இருக்கா. அவள் வரைஞ்சிட்டு இருக்கா. ரொம்ப அருமையாக வரையி அப்படின்ற மாதிரி வந்து பேச்சு போட்டு இருக்கும்போது ஒருத்தர் அண்டர்டேக்கர் மாதிரி ஒருத்தர் வரான். அண்டர்டேக்கர் பைக்கு மண்டையில் உடம்புலாம் ஃபுல்லாக பதக்கானெல்லாம் போட்டு அண்டர்டேக்கர் மாதிரி ஒருத்தர் வரான். வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீ வந்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டல அப்படின்னு கொலை பண்ணிட்டேன்னு சொல்ல, உன் பேர் தான் இங்கே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க, நீ ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டா அப்படிமா சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்து ஜேன் மேலே லைட்டாக வந்து அப்படியே பார்க்குறா. படம் நல்ல நேரத்தில் வந்து சொல்லிட்டு போனான், அப்போ தான் வந்து ஜேனுக்கு நம்ம மேலே வந்து ஒரு இது இருக்கும், ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவனுமே வந்து அப்படி கண்டுக்காத மாதிரி அதெல்லாம் நம்மளால ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்படி கட் பண்ணி நம்ம ஹேங் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு எல்லையில் இருக்காங்க. ரொம்ப வேலை வேணும்னு சொல்கிறாங்க. ஒரு வேலை போட்டு விட்றாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க ஒன்று வர மாதிரி ஒரு தெரியுது, ஏதோ ஒன்று வர மாதிரி வந்து அப்படியே வந்து இதில் வந்து டெலஸ்கோப்பில் பார்க்குறாரு. அப்புறம் என்ன பண்ணாரா, ஜீப் எடுத்துட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு ஆமையில் அந்த சீஃப் ஒருத்தர் ரொம்ப பேசினே இருந்தா தெரியுமா, அவர் தலையை ஆமை மேலே வச்சு எடுத்துன்னு வராங்க. இதை பார்த்தோன்னே ஹேங்க் பயங்கரமாக போயிட்டு ஓரமாக போய் வாந்திருக்கிறாரு. இதுக்கெல்லாமா வாந்தி எடுப்பு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. நம்ம ஹேங்க் வந்து ஒரு இடத்துல போய் தள்ளி நின்று வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. அப்போது அந்த ஆமை வெடிச்சு செதறுது. அங்கே பக்கத்தில் நின்று பண்ணுங்க எல்லாமே அப்படியே பொத்து ஊதுறாங்க. நல்ல வேலை நம்ம ஹேங்க் மட்டும் ஒரு ஓரமாக இருந்தனால தான் தப்பிச்சாரு. சங்கர் பேர் ரொம்ப ஓரமாக பேசுனாங்க தெரியுமா அந்த போலீஸ், அவன் எல்லாமே போயிட்டு என்ன பண்ணா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. நம்ம ஹேங்க் பயங்கரமாக பயந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஆமையை போயிட்டு ஒருத்தர் தலைமலை தான் ஒரு தலைவர் ஆமை மேலே வச்சுட்டு பார்த்து ரொம்ப பயந்துறாரு. இப்படி கட் பண்ணி ஜெஸ்ஸி ஃப்ரெண்ட்ஸ் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜெஸ்ஸி நீ உண்மையிலேயே வந்து ஒருத்தனை கொன்னியாடா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் பார்க்கணும் என்னப்பா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜெஸ்ஸி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் மேலே ஒரு பேர் இருக்குல்ல, ஸோ இவரை பார்த்து பயப்படுவாங்களா, அதனால வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு அதே பேரை. இப்படி கட் பண்ணினா நம்ம ஸ்கேலர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ அந்த டெட்டோட புது ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஸோ பொருள் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. அப்போ டெட்டு வரான். வந்ததுக்கு அப்புறமா வந்து இன்றைக்கே வேலைக்கு சேர்ந்துட்டியான்னு சொல்லும்போது ஆமாம் வேலைக்கு சேர்ந்து அப்படிமா சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டுக்கு கேன்சர் இருக்கிறதுனால அவங்க எப்பயோ சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அவன் டெட் வந்து என்ன சொல்கிறான், எப்பயும் போல நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம், அந்த மாதிரி போகலாமான்னு கேட்குறான். இவளுமே சரிங்கடா. இப்போ கட் பண்ணினா நமக்கு நம்ம ஜெஸ்ஸி தான் காமிக்கிறாங்க. ஸோ வந்து புதுசாக டிவி வாங்கியிருக்கான். அவன் கையில் அவ்வளோ காசு இருக்குது தெரியுமா, அதனால் வந்து புதுசாக டிவி வாங்கியிருக்கான். அது சர்ச்சிங்கில் இருக்குது. சரி போர் அடிதுன்ட்டு வெளில போனால் ஜெயின் அங்கே உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அவங்க கூட வந்து இவன் அப்படியே பேச்சு போட்டு என்ன சொல்கிறான்னா, புதுசாக டிவி வாங்கியிருக்கேன், சூப்பரான ஷோலாம் போடுவாங்க, வந்து பார்க்குறேன்னு கேட்குறான். ஆனால் அவன் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப சூப்பரான ஷோலாம் போடுவாங்க, வாங்க நம்ம சும்மா போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா ஷோ போடுவாங்க வா நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஜெயின் சொல்கிறா. ஸோ இவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படி சிரிக்கிறான். நல்ல வேலை ஜெயின் இப்படி கூப்பிட்டமையோன்ட்டு ஒரு சிரிக்கிறான். அப்போ ஜெயினும் இவளுமே வந்து அங்கே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா சர்ச்சிங்லேயே இருக்குது. என்னடா ஏதோ சூப்பரான ஷோலாம் போடுவாங்கன்னு சொன்னால் அப்படியே இருக்குன்னு சொல்கிறா. அப்போ ஜெயின் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை நீ அப்படின்னு வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு ஐஸ் மாதிரி வைக்கிறான். ஜெயினுக்கு ஒரு ஐஸ் மாதிரி வைக்கிறான். இல்லை வரும் அப்படிமா சொல்கிறான். அது சர்ச்சிங்லேயே இருக்குது. ஸோ ஜெயினுக்கு வந்து அவர் பயங்கரமாக ஐஸ் வைக்கிறான். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி அப்படின்ட்டு வந்து ஐஸ் வைக்கிறான். ஸோ அதில் வந்து ஜெயின் வந்து விழுந்துட்டா. அப்போ என்ன பண்ணுறான்னா நம்ம ஜெஸ்ஸியோட கையை பிடிக்கிறா, இவனே ஜெஸ்ஸியோட கையை பிடிக்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் காதல் வந்து வளர்ந்துருச்சு. எபிசோட் 8 பெட்டர் கால் சால். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒருத்தர் இவன் தான் காமிக்கிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தா ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்டு. இவன் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் நோஞ்சா மாதிரி ஒருத்தன் வந்து உட்காரான். ஸோ அப்போ தான் வந்து அவன் என்ன கேட்குறான்னா, கொஞ்சோண்டு ஏதாவது மெத்து ட்ரக்ஸ் எதாவது இருக்கான்னு கேட்குறான். ஸோ அதுக்கு அவன் ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்டு வந்து உனக்குலாம் அதுக்கு ட்ரக்ஸ் இல்லை சாவர நிலைமை இருக்குது, உனக்குலாம் அதுன்னு கேட்குறான். உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்புறம் அவன் ஏந்து போக இல்லை சும்மா சொன்னியா என்கிட்ட இருக்கு, அது பயங்கரமாக இருக்கும், ப்ளூ மெத்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறான். ஸோ அவனுமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது டக்குன்னு வந்து அப்படியே காலை தூக்குறான். இவன் பயந்துடுறான். காலை தூக்கி சாக்ஸ்லேருந்து கன் எடுத்து நான் ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே வேன்லேருந்து நிறைய போலீஸ் எல்லாமே வராங்க. இவனை வந்து பிடிச்சிட்டாங்க. அவள் தான். ஸோ இவன் வந்து அங்கே இருக்கிற போலீஸ்க்கு எல்லாம் மாட்டினா அங்கே அப்போ கூட சொல்லியிருப்பான் அந்த வேனில் ஏதாவது போலீஸ்லாம் இருப்பாங்க அப்படிமா கேட்டிருப்பான். ஆனால் அந்த நோஞ்சா இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஆனால் இவன் வந்து ஒரு டிடெக்டிவ், அவனை வந்து கையும் காலமாக பிடிச்சிட்டான். ஸோ இப்போ வந்து ஒரு ஆட் காமிக்கிறாங்க. அந்த ஆடில் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நான் நிறைய குற்றம் பண்ணுவேன், ஆனால் வந்து நான் ஜாலியாக இருப்பேன், ஏன்னா வந்து சால் இருக்கார், அவர் பார்த்துப்பாரு,
பாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ சால் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து பயங்கரமாக ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தனை காமிக்கிறாங்க. நான் வண்டி நல்லா குடிச்சிட்டு ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டுவேன், எவன் மேலே வேணாலும் மோதுவேன், என்னோட அழகான பொண்ணு ஒரு போலீஸ் பிடிச்சா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா நான் சாலை கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆளுக்கு சாலுங்கிறாங்க. ஆனால் அந்த சாலு நமக்கு யாருன்னு தெரியல. அப்போ தான் நமக்கு சாலை காமிக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு யாராவது ஜெயிலுக்கு அனுப்புகிறோமா இல்லை நீங்கள் ஜெயிலேருந்து வெளில வரணுமா என்னை கூப்பிடுங்க, ஜஸ்ட் பெட்டர் கால் சால் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்படி கட் பண்ணிங்கன்னா நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. வால்டர் வந்து ஸ்கைலர் கிட்ட வந்து வேலைக்கெல்லாம் போகாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஸ்கைலர் வந்து இல்லை நான் போவோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா நம்ம வால்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மரியாதை வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹேங்கோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமா அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தரை வந்து அவர் தலையை வெட்டி ஆமா மேலே வச்சு அமுச்சு விட்டாலும், அதனால் வந்து இவர் ஆஃபீஸே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு வால்டர் சொல்கிறாரு. டக்குன்னு ஹேங்க் பார்த்துட்டு போய் உட்காராரு. இந்த மாதிரி வந்து பயப்படக்கூடாது, ஏன்னா எனக்கும் கேன்சர் எல்லாமே இருக்குது, நானும் எப்போ சாவேன்னு எனக்கே தெரியாது, ஆனால் சாவறதை அப்போ தான் யோசிக்க வேணாம், நம்ம வாழ்க்கையை இப்போதைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் வேலைக்கு போங்க, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும், போலீஸ் நீங்கள் இதுக்கு இல்லாமல் பயப்படுறது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரை ரொம்ப கான்ஃபிடென்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வால்டர் வந்து பயங்கரமாக கான்ஃபிடென்ட் ஏற்றுறாரு ஹேங்க்குமே. சரி ஓகே நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மூஞ்சை வச்சுன்னு ஒரு டிட்டர்மினேஷனோட வந்து ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருமே வந்து சொல்கிறாரு. இப்படி கட் பண்ணி நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ வால்டர் ஜெஸ்ஸி தான் காமிக்கிறாங்க. வால்டர் ஜெஸ்ஸிகிட்ட வந்து காசு வாங்குறதுக்காக வந்திருக்காரு. ஸோ காசு வந்து கொஞ்சம் கம்மியாகுது, எங்கேயா காசு கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் வந்து ஜெஸ்ஸி கிட்டே கேட்குறாரு. ஜெஸ்ஸி வந்து அதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவன் வந்து குடிச்சிட்டு குப்பரை வச்சு படுத்துருப்பான் போல இருக்கு, ஸோ அவன்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவனை எழுப்பி அவன்கிட்ட காசு வாங்கிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு வந்து அவருக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன யார் ஃபோன் பண்ணுற அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இவருக்கு தெரியுமா அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜெயிலில் மாட்டினான் தெரியுமா, அவங்ககிட்ட இருந்தால் ஃபோன் வருது. ஸோ அவன் மாதிரி ஜெயிலில் மாட்டினான் அப்படி மாதிரி தெரிய வருது. அவன் குப்பரை வச்சுலாம் படிக்கலையா, ஜெயிலில் போலீஸ்கிட்ட மாட்டினான், ஏன் மெத்தெல்லாம் காமிச்சு பார்த்தா மெத்து வந்து கண்டுபிடிச்சாங்க போலீஸ்னு சொல்லும்போது ஐயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் இருக்குது ஒரு மாதிரி காண்டாகுது. ஸோ ஒரு மாதிரி அவருக்கு வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக நர்வஸ் ஆகுறாரு. இப்போ கட் பண்ணினா ஹேங்கை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து மறுபடியும் ஒரு பழைய ஆஃபீஸ் வந்து போயிட்டாரு. ஸோ இப்போ அவர் போனதுக்கப்புறமா வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்து உனக்கு நீ வந்து அந்த ஹேசன்பர்க் யாருன்னு தேடிட்டு இருந்த தெரியுமா, அந்த ஹேசன்பர்கோட அடியால் ஒருத்தன் வந்து சிக்கிக்கிட்டான், அவனை பிடிச்சனா ஹேசன்பர்க் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லும்போது ஹேங்கர் அப்படி பயங்கரமாக சிரிக்கிறார், ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ அப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா, அந்த அவன் ஜெஸ்ஸி ஃப்ரெண்டை விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஒரு வக்கீல் வராரு. ஸோ அவர் பேர் என்னன்னா சால், நம்ம விளம்பரத்தை கூட பார்த்தோம். ஸோ அவர் வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் இவரை பார்த்து நீ போ அப்படிமா அந்த டெடெக்டிவ் சொல்கிறாரு. ஸோ அப்புறமா வந்து அவன் ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட சொந்தக்காரங்க யாராக இருக்காங்களா, அவங்க கிட்ட நான் பேசணும், உங்கள் பாஸ் யாராக இருக்காங்களோ அவங்க கிட்ட நான் பேசணும், அவங்க கிட்ட இருந்தால் நான் காசு கறக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சால் சொல்கிறாரு. ஸோ அப்புறமா வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னெல்லாம் பண்ணுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் மெத்து வைத்தேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே உன்னோட பாஸோ இல்லை அவன் ஃப்ரெண்டும் சொந்தக்கார நம்பர் நம்பர் தான்னு சொல்லும்போது அவன் வந்து ஜெஸ்ஸியோட நம்பர் தான். ஸோ உடனே வந்து சால் என்ன பண்ணுறாருன்னா ஜெஸ்ஸிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஜெஸ்ஸிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாரு பார்த்துருந்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான் தெரியுமா, அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே வந்து என்னை வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜெஸ்ஸியுமே வந்து வேறு வழி இல்லாமல் என்னை போய் பார்க்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வால்டர் இருந்து ஃபுல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது வந்து இந்த சிட்டிலேயே வந்து இவன் தான் வந்து பெஸ்ட் லாயரு, ஸோ யாருக்குமே தெரியாமல் சூப்பராக பண்ணுறான், இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே யார் உள்ளே போய் பேசுறதுன்னு கேட்கும்போது நான் போவேன் நீ போ நீ அப்படின்ற மாதிரி வந்து மாற்றி சண்டை போட்டுருக்காங்க. அப்போ டாஸ் போடுறாங்க. ஸோ அப்போ நம்ம தலைவன் வால்டர் தான் போகிற மாதிரி இருக்குது. போகும்போது அப்படியே போகாத, ஏதாவது கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது தொப்பி கனெல்லாம் போட்டுன்னு போகிறாரு. அவங்க பேர் என்னன்னு கேட்கும்போது என் பேர் மேத்யூஸ் அப்படின்ற மாதிரி வந்து பேரை மாற்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து மெத்த கூட வந்து மாற்றி நடந்து தெரியல அதுமாதிரி சொல்கிறாரு. நம்ம மெத்த கூட வந்து விற்றான் தெரியுமா, அவனோட மாமா தான் நான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் அவனை ரிலீஸ் பண்ண வந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் அவனை ஏதாவது ரிலீஸ் பண்ண அதுக்கு என்ன பண்ணான்னு கேட்கும்போது அதான் சார் அவன் பாஸ் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவனை காட்டி கொடுத்துட்டா முடிஞ்சிட்டுன்னு சொல்லும்போது அவனை காட்டிலாம் கொடுக்கக்கூடாது, காட்டி கொடுத்தா அவனை கொண்டுருவான், அதனால் காட்டிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கொண்டுருவான், நான் இருக்க வரைக்கும் அவன் கொண்டுருவான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் வேணாம் சார் அவனை கொல்லக்கூடாது, ஆனால் வந்து அவனுக்கு அதாவது இவதான் ஃபைனை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவருமே வந்து என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே வேணா ட்ரை பண்ணலாம், வேணா நான் அவங்ககிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்து காசு எவ்வளோ கேட்கும்போது வந்து காசு வந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிமா நம்ம வால்டர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டான் சால். ஆனால் நீங்கள் போங்க சார் இப்படி வந்து சால் வந்து அமுச்சு விட்டுறான். ஸோ நம்ம வால்டருமே வந்து போகிறாரு. போகும்போது பயங்கரமாக இரும்புறாரு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த சீன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வால்டர் பயங்கரமாக இரும்புறாரு. இதை வந்து அந்த சால் நோட் பண்ணுறான். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, ஜெஸ்ஸிகிட்ட போயிட்டு அவன் எதுக்குமே ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சரி அப்போ என்ன பண்ணலான்னு கேட்கும்போது என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பிளான் பார்த்தா நம்ம வந்து சால் இவருக்கு தெரியுமா சால் அவர் வந்து வண்டியில் ஏறும்போது இவர் கடத்திடுறாங்க. நம்ம ஜெஸ்ஸியோ வால்டர் சேர்ந்து இவர் கடத்திடுறாங்க. கடத்திட்டு ஒரு பாலைவனம் மாதிரி, பாலைவனம்னு சொல்ல முடியாது, ஒரு
பாலைவனம் கூட சொல்லலாம். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வந்து முட்டி போட வச்சுறாங்க. முட்டி போட்டு மாஸ்க் போடுறாங்க. மாஸ்க் போட்டதுக்கப்புறமா வந்து அதாவது வந்து விற்றான் தெரியுமா, இந்த ட்ரக்ஸ் விற்றான் தெரியுமா, அந்த மெத்து விற்றான் தெரியுமா, போலீஸை கூட மாட்டினால அவனோட பாஸோட அடையாள் தான் நாங்கள், நீங்கள் பாஸை மாட்டி விடக்கூடாது. ஸோ அப்படி அவன் பாஸை மாட்டி விடாமல் அவனை நீ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் சார், நீங்கள் காசு தாங்கன்னு சொல்லும்போது அப்போ நம்ம வால்டர் எடுத்து பயங்கரமாக இருப்பாரு. மேத்யூஸ் நீ தானே அங்கே வந்த, நீ நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வால்டருமே வந்து வேறு வழி இல்லை, மாஸ்க் கவுத்து தான் மாஸ்க் கவுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே ஆனால் நான் வந்து இப்படியா ரிலீஸ் பண்ணுறேன், அதுக்கு வந்து எனக்கு இவ்வளோ காசு தரணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் வால்டர் எடுத்துமே சரி ஓகே நான் காசு தரேன், $20,000 தரணும். சரி ஓகே $20,000 தரத்துக்கு முன்னாடி ஒரு $1,000 எடுத்து என் பேக்கெட்டில் வைங்கன்னு சொல்கிறாங்க. இவன் என்ன பணத்தாசு பிடிச்ச பேர் இருக்கிறான்ட்டு நம்ம வால்டர் எடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு $1,000 எடுத்து அவன் பேக்கெட்டில் வைக்கிறாரு. இவனோட மாஸ்க் அவுக்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஜெஸ்ஸியோட மாஸ்க் அவுக்க மாட்டேங்கிறான். வேறு வழியில் தான் அவுறான்னு சொல்லும்போது ஜெஸ்ஸியோட மாஸ்க்கையுமே வந்து அவுத்தர்றான். சரி ஓகே நான் வந்து அவனை எப்படியா ரிலீஸ் பண்ண பார்க்குறேன், இப்போ வந்து என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுமே எடுத்து போய் ட்ராப் பண்ணிடுறாங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம இவன் அந்த ஜெஸ்ஸோட ஃப்ரெண்ட் தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம சால்வ் வந்து என்ன சொல்கிறேன்னா ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சுட்டாரு. அப்போ தான் நம்ம ஹேங்க் வந்து கேட்குறாரு. சரி ஓகே அவன் பார்க்க எப்படி இருப்பான்னு கேட்கும்போது அவனுக்கு ஒரு 50 வயசு இருக்கும், நல்லா ஹைட்டாக இருப்பான், மொட்டை அடிச்சிருப்பான் அப்படின்னு மாதிரி வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. ஸோ அப்போ தான் வந்து சரி ஓகே இவனை மாதிரி இருக்கிறவங்கள நம்ம பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுமே ஒரு பிளான் போடுறாங்க. அப்போ தான் நம்ம சால்வ் வந்து நம்ம வால்டர் கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன பிளான்னா இவனை மாதிரி அதாவது அவன் சொன்னான் தெரியுமா உன்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஸோ இவன் வந்து என்ன பண்ணுவான்னா மித்த வந்து அதான் அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி அவன் வந்து பாஸ் வருவான்ல, அப்போ வந்து அவனை பிடிக்கிறது தான் வந்து போலீஸ் ஒரு பிளானாக இருக்குது. ஸோ அதை வந்து அவங்ககிட்ட சொல்லியாச்சு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. காசு கூட வந்து ரொம்பலாம் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து காசு ரொம்ப தர தேவையில்லை, ஏன்னா நான் வந்து நம்ம 2 பேர் பார்ட்னர் ஆக போகிறேன்னு சொல்லும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வால்டரோட பார்ட்னர் தான் இவர். ஓகே நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒருத்தர் ஜெயிலுக்கு போகிறான் தெரியுமா, இன்னொருத்தர் அதான் உனக்கு பல்ல வந்து வேறு ஒருத்தன் ஜெயிலுக்கு போகிறான் தெரியுமா, அவனுக்கு வந்து காசு தரணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவனுக்குமே எவ்வளோ காசு தரணும் கேட்கும்போது இவன் ஒரு காசு சொல்லுவான், அதுக்கு டபுள் மடங்கு காசு வாங்குறான். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சால்வ் வந்து பயங்கரமாக வந்து காசு வாங்குறாரு. காசு வாங்கினாலும் கூட பயங்கரமாக வந்து ஸ்கெட்ச் போட்டு பயங்கரமாக பிளான் போடுறாரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வால்டருமே வந்து காசுலாம் தராரு. இப்போ கட் பண்ணினா நமக்கு ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்ட் தான் காமிக்கிறாங்க. சாமாந்தி எப்பயும் போல் உட்கார இடத்துல போய் உட்காரான். ஸோ அப்போ வந்து இவங்க பிளான் என்னென்னா ஒரு மொட்டையை வந்து உட்காருவான். ஸோ இப்போ வால்டர் வந்து என்ன சொல்லியிருக்கானா அதான் சால் வந்து என்ன சொல்லியிருக்கானா ஒரு மொட்டையை வந்து உட்காருவான், அந்த மொட்டைங்கிட்ட பேச்சு கொடு, அவள் தான் அவனை வந்து போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா வேறு ஒரு மொட்டையை வந்து உட்காந்துடுறான். அதாவது யாருமே தெரியாது, அதாவது இவன் பிளான்லேயே இல்லாத ஒரு மொட்டையன். ஸோ ரோட்டில் போகிற ஒரு மொட்டையை வந்து உட்காந்துடுறான். அதாவது யார் பார்த்துலாம் ஜெஸ்ஸோட ஃப்ரெண்டு பக்கத்தில். ஸோ அவங்ககிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்ருக்கான். ஆனால் வந்து நம்ம இவர் இருக்கா தெரியுமா நம்ம வால்டர் அவர் வந்து அந்த முட்டைலடா அந்த பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்கப்ப அந்த மொட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்கிறாரு. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவன் வந்து இன்னொரு ரேண்டமாக இருக்கிற மொட்டைகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ்லேயுமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ போலீஸ்க்கு டைவர்ட் எப்படியா பண்ணுமேன்ட்டு என்ன பண்ணாரு, ஜெஸ்ஸியை போயிட்டு நீ போய் சொல்லு, அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லு, அந்த மொட்டையில் வேறு மொட்டைன்னு போய் சொல்லுன்னு சொல்லும்போது நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு ஜெஸ்ஸி கேட்குறான். ஸோ அப்போ வந்து நான் டைவர்ட் பண்ணேன்னு சொல்லும்போது நம்ம வால்டர் கரெக்டாக ஹேங்க் முன்னாடி வந்து காரை நிறுத்துறாரு. ஸோ ஹேங்க் வந்து பார்த்துட்டே இருக்காரு. யோ மச்சான் போய் அப்புறம் பேசலாம்னு சொல்லும்போது எப்படி இருக்க நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வால்டர் வந்து என்ன பண்ணுறேன்னா கேஸை வந்து அப்படியே வந்து அதான் அந்த இதை வந்து டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஹேங்க் வந்து ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு இருக்கும், தள்ளியா அப்புறம் பாசத்தை காமிக்கலாம் சொல்லும்போது கேஸ் விஷயத்தை பார்க்குறியா, கேஸை விட நான் முக்கியமாக இல்லை போயிடல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. டக்குன்னு வந்து அவன் என்ன பண்ணுறான்னா இந்த மொட்டை வேறு மொட்டை அப்படிமா ஜெஸ்ஸி சொல்கிறான். ஸோ அவனுமே வந்து இந்த மொட்டையில் வேறு மொட்டைன்ட்டு அவனையும் வந்து அங்கே போய் உட்காடுறான். ஸோ டக்குன்னு வந்து இவங்க எல்லாமே வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹேங்க் அதாவது அப்போ தான் நம்ம வால்டர் வந்து ஃபுல்லாத்தையும் மறைச்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வால்டர் அங்கே வந்து போயிடுறாரு. அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து வேற ஒரு மொட்டை பார்த்துட்டு போய் உட்காந்துடுறான். அந்த மதம் பக்கம் உட்காந்த மொட்டையை வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ போலீஸ் பிடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து தப்பிச்சாச்சு. அந்த மொட்டை வந்து மாட்டிக்கிட்டான். எப்படி அவளை கஷ்டப்பட்டு சொல்கிறதுன்னு எனக்கே புரியல அப்படின்னு மாதிரி வந்து நம்ம வால்டர் ஜெஸ்ஸி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு மாதிரி சால்வை காமிக்கிறாங்க. சால் வந்து நம்ம வால்டரோட ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு தெரிஞ்சிச்சு இவர் தான் ஹைசன்பர்க் அப்படின்ட்டு. ஆமாம் நீ வந்து இந்த மெத்து காசாமல் எங்கே வைக்கிற, நீ மெத்தில் எப்படி பண்ணன்னு கேட்கும்போது உனக்கு எதுக்கு அதெல்லாம் கேட்கும்போது நான் பார்ட்னரியா, நீ எங்கே காசு வைக்கிற, மெத்தை எப்படி செய்யலாம் என்கிட்ட சொல்லணும், அப்போ தான் அதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உன்னை காப்பாற்றுவேன். ஸோ இது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும், நான் உன்னோட பார்ட்னர். அதே மாதிரி நீ எதெல்லாம் கேஸில் மாட்டினா கூட நீ ஜஸ்ட் காசு கொடுத்தா மட்டும் போதும், நான் வந்து உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படிமா சொல்கிறாங்க. யார் இவன் நமக்கு இவ்வளோ உதவி பண்ணுறாரு அப்படிமா நம்ம வால்டர் வந்து அப்படி பார்க்குறாரு. ஓகே உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, காசு கொடுத்தேன்னா நான் உனக்கு சாதகமாகவே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. நீ எந்த கேஸில் மாட்டினா கூட சட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த ஓட்டியை வச்சு நான் வந்து காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உனக்கு எதாவது பிரச்சனைனா ஜஸ்ட் பெட்டர் கால் சால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சாலுமே அங்கேருந்து கிளம்புறாருங்க. எபிசோட் 9 டே அவுட். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ரொம்ப வால்டர் தான் காமிக்கிறாங்க. வால்டர், ஸ்கைலர், அப்புறம் ஹேங்க், மரியாதை தான் இவங்க 4 பேர் தான் காமிக்கிறாங்க. எங்கே இருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் எதுக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம வால்டருக்கு தான் கேன்சர் ஆச்சுல, ஸோ கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ
ஸோ அங்கே நம்ம வால்ட்ரேட்மே வந்து கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து அங்கே நம்ம வால்ட்ரேட் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, இந்த ரிசல்ட் வந்து அதாவது அந்த ட்ரீட்மெண்ட் இல்லை எடுத்ததுனால அந்த கீமோதெரப்பி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தனால ஸ்கேன் எடுக்கிறதுக்கு தான் இவர் போகிறாரு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து வாந்தி இருக்கிறாரு. அந்த கீமோதெரப்பி வந்து பயங்கரமாக வாட்டி எடுக்குது. ஸோ அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற ஒருத்தர் கேட்குறாரு, இந்த ஸ்கேன் எடுத்தோமே எத்தனை நாளில் வரும்ன்ட்டு. 4 நாளில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து மினிமம் 4 நாளில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. பிறகு கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம சாலை தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம வால்ட் வந்து சால் கிட்ட வந்து சொல்கிறாரு, கூடிய சீக்கிரத்தில் நான் செத்துருவேன்ட்டு. அப்போனா நீ கூடிய சீக்கிரத்தில் செத்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வால்ட் எடுத்து ட்ரிகர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 4 நாள் வீட்டில் போய் சொல்லிட்டு வேறு எங்கேயாவது போயிடு. அங்கே போயிட்டு ஒரு 2 நாளைக்கு மெத்த செஞ்சுக்கிட்டே இரு. அப்படியே வந்து நமக்கு தேவையான காசு வரும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இவர் எதுக்கு இந்த மாதிரி ஐடியா தரானா, இவருக்கும் அதாவது நம்ம சாலுக்கு காசு வரணும் அப்படிங்கிறதுனால வந்து அவர் இந்த மாதிரி ஐடியா தராரு. ஐடியா தந்து நம்ம வால்ட்ரேட் வந்து ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ இப்போ நம்ம வால்ட்ரேட்மே வந்து பிளான் போட்டார். ஓகே நம்ம 4 நாள் எங்கேயாவது வீட்டில் போய் சொல்லிட்டு நம்ம மெத்து செய்ய போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிட்டு. ஸோ அப்போ தான் வந்து நீ தூங்கலான்னு பார்க்கும்போது நம்ம வால்ட்ரேட் சொல்கிறாரு, நான் வந்து எங்கள் அப்பா அம்மா பார்க்க போனோம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு கேன்சர் இருக்கிறதே தெரியாது, பர்மிஷன் தெரியும்னு கேட்கும்போது சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவர் வந்து அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கறதுக்கு போல நம்ம தலைமா போய் சொல்லிட்டு அதை மெத்து செய்யறதுக்காக தான் போகிறாரு. ஸோ 4 நாள் நான் போயிட்டு வரேன், ஒரு பர்மிஷன் மட்டும் தான்னு சொல்லும்போது அதாங்க நம்ம ஸ்கேனர் வந்து சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே நாளைக்கே நான் கிளம்புறேன் ஏர்போர்ட்டில், நாளைக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுமே சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க, எனக்கு அதில் எந்த ஆச்சரியமோ இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கேனர் சொல்கிறாங்க. இவர் கட் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப வால்ட்ரேட் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஜெஸ்ஸிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம 4 நாள் வந்து வெளில போகிறோம், அங்கே போயிட்டு நம்ம 4 நாள் மெத்து செய்ய போகிறோம், காசு நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் இந்த மாதிரி நேரத்துக்கு குண்டை போடுறேன், நான் இப்போ தான் அந்த பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணுக்கு திரும்ப ஜெயின்ட்டு அந்த பொண்ணுக்கு இப்போ தான் நான் உஷார் பண்ணியிருக்கேன், அதை வெளில வேறு நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா, வேறு வழி இல்லை, ஏன்னா கெமிக்கல் வந்து காலியாக போகுது, ஸோ அது எக்ஸ்பைரி ஆகிட போகுது, அதனால் நீ சீக்கிரமாக வா, நம்ம 4 நாள் செஞ்சு முடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து போய் தான் சொல்கிறாரு, ஏன்னா வந்து நான் கூடிய சீக்கிரத்தை செத்துருவேன்னு சொன்னால் அவன் கண்டுக்க மாட்டான், இந்த மாதிரி கெமிக்கல் வாங்கி அதை கெமிக்கல்லாம் வாங்கியிருக்கோம், ஸோ 4 நாள் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜெஸ்ஸியுமே சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இப்போ கட் பண்ணி நம்ம வால்ட்ரேட் தான் காமிக்கிறாங்க. ஸோ வால்ட்ரேட்டை வந்து ஸ்கேனர் வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்க. இப்போ நம்ம வால்ட்ரேட் வந்து ஏர்போர்ட்டுக்கு அப்படியே உள்ளே போகிறாரு. இப்போ டக்குன்னு வந்து வெளில வந்துடுறாரு. வெளில வந்ததுக்கப்புறமா ஜெஸ்ஸியோட வேன் வந்தது. ஸோ அதில் ஏறி இவங்க 2 பேருமே போகிறாங்க. எங்கே போகிறாங்க கேட்டிருந்தீங்கன்னா ஆளே இல்லாத எப்பயும் போல ஒரு டெசர்ட்டுக்கு போவாங்க தெரியுமா, அதே மாதிரி இந்த வண்டி வச்சுமா ஒரு பாட்டு விடுறாங்க, ஒரு டெசர்ட்டில் போய் விடுது, அந்த டெசர்ட்டுக்கு போகிறாங்க. டெசர்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வால்ட்ரேட் வந்து ஒரு சாவி எடுத்துகிட்டு போய் ஜெஸ்ஸி கிட்ட கொடுக்குறாரு, இந்த மாதிரி இந்த சாவியை வச்சுக்க அப்படின்ட்டு. நம்ம ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா, நம்ம எப்பயுமே வண்டியில் சாவி போடுவோம் தெரியுமா, அதுக்குள்ளே சொருவினதுக்கு அப்புறமா அந்த வேன் வந்து ஆன்லேயே இருக்குது. அது இவங்க 2 பேருமே பார்க்கல. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக வந்து மெத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மெத்தை கெமிக்கல் கொட்டுறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. ஸோ மெத்தை வந்து அவங்க ரொம்ப மும்முரமாக செய்கிறாங்க. அப்படியே ரொம்ப நாள் ஆயிடுது, அதாவது சொன்னால் 2 நாள் ஆயிடுதுங்க. ஸோ அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஜாலியாக இருக்காங்க. ஸோ அப்படியே ஜாலியாக இருக்காங்க அவங்க. ஸோ அதை 2 நாள் மெத்து செய்கிறாங்க. 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து மெத்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. எடை போட்டு பார்த்தா அவங்களுக்கு 72,000 ரூபாய் வரும். 72,000னா அப்போனா அதான் $72,000. ஸோ $72,000 வருது. $72,000 36 தானே வரும் அப்படிங்கிற மாதிரி ஜெஸ்ஸி சொல்கிறாரு. 36 இல்லை, ஆளுக்கு 72,000 அப்படின்னு சொல்லும்போது, ஆளுக்கு $72,000 சொல்லும்போது நம்ம ஜெஸ்ஸி பயங்கரமாக சந்தோஷமாக வராரு. நம்ம தலைவன் ரொம்ப ஜெஸ்ஸி ரொம்ப பயங்கரமாக சந்தோஷமாக வராரு. எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது, வாங்க ஏதாவது மசாஜ் சென்டர் போகலான்னு போகும்போது ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகலை. அப்போ தான் நம்ம ஜெஸ்ஸி வந்து அந்த சாவி உள்ளே வச்சதுனால வந்து நம்ம வண்டி ஆன் ஆகலை. நம்ம வால்ட்ரேட்மே வந்து செம்மையாக திட்டாரு. இப்போ வந்து பேட்டரியுமே சரியாக அந்த பேட்டரியுமே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, வேனும் ஓப்பன் ஆகலை. ஸோ பேட்டரி அந்த இது இருக்குது தெரியுமாங்க, ஜென்ரேட்டருமே சரியாக வந்து வேலை செய்யலை. ஸோ இப்போ அதை வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா சூடாக இருக்கேன்ட்டு எடுத்து ஊற்றிடுறான் ஜெஸ்ஸி. ஸோ லூசு பையன் வந்து எடுத்து ஊற்றுற, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு என்ன பண்ணுறான்னா நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் பசியிலே தூங்குறாங்க. அடுத்த நாள் ஆகுது, என்ன பண்ணுறதே தெரில. ஸோ இப்போ வந்து அந்த ஜென்ரேட்டரை வந்து எப்படியாவது வந்து ஆன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வால்ட்ரேட் என்ன பண்ண கையிலேயே சுற்றி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஆன் பண்ணுறாரு. ஸோ இப்போ பேட்டரி வேறு வந்து வெடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து என்ன பேட்டரி வந்து அப்படியே வந்து பற்றி நெறிய ஆரம்பிக்க டக்குன்னு நம்ம வால்ட்ரேட்னு போய் உட்காந்துட்டாரு, என்னால் முடியலன்ட்டு. ஸோ தலைவனுக்கு வந்து ரத்தம் வாந்தி வேறு வருது. இதெல்லாம் பார்த்து ஜெஸ்ஸி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறமா தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து கொஞ்ச நாளில் சாக போகிறான்ல தான் வேலை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நினச்சி ஜெஸ்ஸியுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்படியே வேறு வழி இல்லாமல் படுத்துடுறாங்க. ஸோ இவங்க ரொம்ப வேலை செஞ்சுட்டு அப்போ தான் நம்ம வால்ட்ரேட் யோசிக்கிறாரு, நம்ம வந்து பேட்டரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, பேட்டரி இல்லைன்னா அப்போ நம்ம வந்து இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரின்ட்டு. ஸோ அப்போ நம்ம ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு, ஆனால் அவன் வந்திருக்கவே மாட்டான். ஸோ அதான் அவன் வேறு ஒரு டெசர்ட்டுக்கு போயிருக்கான் போல இருக்குது. ஸோ வழி மாறி போயிட்டான். சரி ஓகே, இப்போ நாமளே ஒரு பேட்டரி உருவாக்குறேன், நம்ம தான் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஆச்சு அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா பேட்டரி வந்து உருவாக்க பார்க்குறாரு. ஸோ இவர் தான் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஆச்சுல, இவரே பேட்டரி உருவாக்குறாரு. அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எப்போயோ வர சொன்னாங்க, நேற்று நைட்டே வர சொல்லிட்டாங்க, ஆனால் அவன் வரல, ஏன்னா வேறு ஒரு டெசர்ட்டுக்கு போயிட்டான். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அவங்க ஃபோனில் வேறு நெட்ஒர்க்கும் கிடைக்கல. நெட்ஒர்க்கை கிடச்சது நம்ம இவரோட ஃபோனில் தான். அதாங்க
நம்ம வால்ட்ரேட் ஃபோனில் தான். அதுலேயுமே வந்து பேட்டரி காலி ஆயிடுச்சு, அதான் வந்து சார்ஜ் போயிடுச்சு. சரி ஓகே இப்போ பேட்டரி ரெடி பண்ணுறாங்க, அப்படியே அந்த ஜென்ரேட்டரில் போடுறாங்க, ஆன் பண்ணுறாங்க. வண்டியில் போய் வேனை போய் ஆன் பண்ணால் அது ஆன் ஆகவே மாட்டேங்குது. எப்படியாவது ஆன் ஆகி கடைசி வராட்டி பார்ப்போம், ஆன் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அது ஒரு செகண்ட் ஆன் ஆயிடுது. இவங்க ரொம்ப ஜாலியாக வேன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து ஏர்போர்ட்டில் வந்து நம்ம ஜெஸியோட காரில் வந்து இறங்கிறார் வால்ட்ரேட். அப்போ தான் ஜெஸி என்ன சொல்கிறான்னா, நீ ஃபீல் பண்ணாத, நீ செத்துட்டேன்னா உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னா உனக்கு வர வேண்டிய காசை நான் கண்டிப்பாக உன் குடும்பத்துக்கு போய் சேரும்னு சொல்லும்போது அப்போ தான் வால்ட்ரேட் ஜெஸியை நம்புறாரு. ஓகே நான் நம்பலான்ட்டு. ஸோ இப்போ அப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம வால்ட்ரேட் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இது வந்து பெரிய மெடிக்கல் மிராக்கல் என்னன்னா உங்களுக்கு இருந்த அந்த கேன்சர் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த கேன்சரே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லும்போது நம்ம வால்ட்ரேட் உண்மையிலேயே போயிடுச்சாங்கிறாங்க. ஆமாம் சார் போயிடுச்சு அப்படிமா டாக்டர் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ அப்போ தான் வால்ட்ரேட் கேட்குறாரு, நீங்கள் ஸ்கேன் எடுக்கும்போது என்னோட ஹார்ட்டில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருந்துச்சு, அது என்னன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்தனால அந்த மாதிரி இருக்குது, அது ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு மொத்தமாக க்யூர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு வால்ட்ரேட் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக வராரு. டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா பாத்ரூம் போகிறாரு. அங்கே போயிட்டு மூஞ்ச நல்லா கழுவுறாரு. மூஞ்ச கழுவுனா என்ன பண்ணுறாருன்னா அவர் அப்படி கண்ணாடியில் அவர் முகத்தை பார்க்குறாரு. முகத்தை பார்த்துட்டு நம்ம இவ்வளோ நல்லவனாக இருந்தோமே, இவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருந்தோமே, இப்போ நம்ம இவ்வளோ கெட்டவன் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கையை தூக்கி அந்த மிரர்லேயே அடிச்சு அந்த மிரரே உடச்சிட்டு அவர் அங்கே கிளம்பிடுறாரு. ஸோ இதோட வந்து இந்த எபிசோட முடியுது, இந்த வீடியோவும் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துருந்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ இன்னும் 4 எபிசோடாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம ரொம்ப ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பாய்.